ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது கர்த்தர் எரேமியாவை நோக்கி, நீ என்னுடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களுடைய பார்த்து கூற வேண்டிய வார்த்தைகளாக தீர்க்க தரிசனத்தை உரைக்க சொல்லுகிறார். ஜனங்களே, உங்கள் வழிகளையும் நீங்கள் போகிற பாதைகளையும் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள், சீர்படுத்துங்கள். அப்படி நீங்கள் செய்து எனக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதாகாலமும் குடியிருக்க பண்ணுவேன். ஒன்றுக்கும் விதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்பி நீங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து திருடி கொலை செய்து பொய் ஆணையிட்டு பாகால்களுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களை பின்பற்றி என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே மற்றும் வந்து நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறீர்களே. என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையைப் போல நீங்கள் மாற பண்ணினீர்கள். நானும் அதை பார்த்தேன். நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் அதற்கு செய்ததை பாருங்கள். இந்த கிரியைகளை எல்லாம் செய்தீர்கள். உங்களுக்கு சொல்லி வந்தும் நீங்கள் கேளாமலும் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கூறாமல் காணப்பட்டீர்கள். நான் உங்கள் சகோதரராகிய எப்பிராயிமீரை தள்ளிப்பட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைக்க கூறினார். நீ என் ஜனத்திற்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்திலே பரிந்து பேச வேண்டாம், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பது இல்லை என்றும் கர்த்தர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த ஜனங்கள் எனக்கு செவி கொடுக்கவில்லை, எனக்கு மன மடிவு உண்டாக்கும்படி அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள். ஆகவே என்னுடைய கோபமானது மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்படும், அது அவியாமல் எரியும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் அவர்களோடு பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று கட்டளையிட்டேன். ஆனாலும் ஜனங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லி தங்கள் செவியை சாய்க்காதபடிக்கு அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தங்கள் கழுத்தையும் கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பானவைகளை செய்கிறார்கள். ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும் சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலென்று அற்று போனது என்றும் அவர்களுக்கு சொல். நீயோ உன் தலை மயிரை சிரைத்து எரிந்துவிட்டு உயர் தலங்களிலே புலம்பிக் கொண்டிரு. கர்த்தர் தமது சினத்திற்கு ஏதுவான சந்ததியை வெறுத்து நெகிழவிட்டார். யூதா புத்திரர் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தையும் தீட்டுப்படுத்தி என் பார்வைக்கு அருவருப்பானதை நடப்பிக்கிறார்கள். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திலையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிய தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். நான் கட்டளையிடவில்லை, அது என் மனதிலே தோன்றவும் இல்லை. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது அந்த இடங்கள் எல்லாம் சங்கார பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும். அங்கு சவங்களை அடக்கம் பண்ண இடமில்லாதபடிக்கு நான் செய்வேன். இந்த ஜனத்தின் பிணங்களை ஆகாயத்தின் பறவைகளும் மிருகங்களும் தின்னும்படியாக நான் செய்வேன். இந்த ஜனங்களிடத்திலே ஒருவரும் வராதபடிக்கு அவர்கள் இருப்பார்கள் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். நான் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் களுப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன். தேசம் பாழாக போகிறது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். 8ஆம் அதிகாரமானது 7ஆம் அதிகாரத்தின் கடைசி சில வசனங்களின் தொடர்ச்சியாக காணப்படுகிறது. அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் பிரேத குழிகளிலிருந்து எடுத்து அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டிருந்ததுமான சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வ சேனைகளுக்கு முன்பாக அவைகளை பரப்பி வைப்பார்கள். அவர்கள் பிரேதங்கள் அடக்கம் பண்ணப்படாததினாலே அவைகள் பூமியின் மேல் எருவாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் இந்த துஷ்ட வம்சத்திலே துரத்தி விடப்பட்டு மீதியாய் இருக்கிறவர்கள் யாவரும் ஜீவனை பார்க்கலும் மரணமே விருப்பம் என்று சொல்லும்படியாக அவர்கள் மனநிலை மாறும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். யோசியாவின் நாட்களுக்கு பிறகு யூத ஜனங்கள் இப்படியாக வழிமாறி போனதை நாம் ராஜாக்களின் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும்.
அதைதான் இங்கு எரேமியா தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். ஜனங்களும் தங்கள் பாவ வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை குறித்து வெட்கப்படாதபடிக்கு அவர்கள் அதை பெருமையாக கருதுகிறதையும் நாம் காண முடிகிறது. 5ஆம் வசனத்திலே, எருசலேமராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன, கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்று கூறுகிறார்கள் என்று எரேமியா சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து உள்ள வசனங்களிலேயும் எரேமியா ஜனங்களுடைய தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான வழிகளை விவரித்து கூறுகிறார். 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, நான் சஞ்சலத்தில் ஆறுதல் அடைய பார்த்தும் என் இருதயம் பலட்சயமாக இருக்கிறது என்று எரேமியா கூறுகிறார். அவருடைய மனது சஞ்சலப்படுகிறது. காரணம், இந்த ஜனங்களை நான் எச்சரிக்கிறேன், ஆனாலும் அவர்கள் கேளாதபடி இருதயத்தை கடினப்படுத்துகிறார்களே என்று நினைக்கிறார். சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ, என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரிகருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போகிறாள் என்று சொல்லி எரேமியா வருத்தத்தோடு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது கீலேயாத்தின் பிசின் தைலமானது மருத்துவ குணம் நிறைந்ததாக காணப்படுகிறது. தங்கள் வியாதிகள் வருத்தங்களிலிருந்து அவர்களை குணமாக்கக்கூடிய அந்த பிசின் தைலம் இருந்தும் ஜனங்கள் அதை பயன்படுத்தாதது போல தங்களை வழி விலகி போக பண்ணுகிறதான பாவ வழிகளை தேவன் மன்னிக்க தயாராக இருந்த போதிலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க மனதில்லாதிருக்கிறதை எரேமியா இங்கு சுட்டி காட்டுகிறார். 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறதான வேளையிலேயும் எதுவும் மாறின பாடு இல்லை. தேவன் மறுபடியுமாக எரேமியாவின் மூலமாக பாபிலோனியருடைய கரத்திலே யூத ஜனங்களை ஒப்பு கொடுப்பதின் எச்சரிப்பை கூறுகிறார். மறுபடியுமாக ஒவ்வொரு அதிகாரங்களிலேயும் நாம் தேவனுடைய எச்சரிப்பையே வாசிக்க முடிகிறது. இப்படிப்பட்ட அக்கிரமங்களை செய்கிறதை பார்க்கிறதான தேவன் 9ஆம் வசனத்திலே, இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் கேள்வி கேட்கிறார். மாத்திரமல்ல, நான் எருசலேமை மண்மேடுகளாக மாற பண்ணுவேன், தேசம் அழிந்து ஒருவனும் கடக்கக்கூடாதபடிக்கு அது பாழாக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனத்திலே, இதோ நான் இந்த ஜனத்திற்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவரை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியே நாம் தொடர்ந்து வாசித்து வருகிறதான வேளையிலே 23ஆம் வசனத்திலே, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலேதான் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். மாத்திரமல்ல, நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடே விருத்த சேதனம் உள்ள யாவரையும், எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோனையும் மோவாபையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்திர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, வெளிப்படையான விருத்த சேதனம் இஸ்ரவேல் புத்திரனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் அவர்களுடைய இருதயமானது தேவனுக்கு தூரமாக காணப்பட்டது. இருதயத்திலே விருத்த சேதனத்தை தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தாலும் புறஜாதிகளாக கருதப்பட்டாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவருடைய சொந்த குமாரனை அனுப்பினதினாலே, அவரை நாம் ஏற்றுக்கொண்டதினாலே, நாம் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய நீதி என்று பவுல் கூறுகிறது போல நம்மை தேவன் நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். நாமும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வோம்.
ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.